வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலமேல் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? என்ன தெரியுங்களா? நம்ம உங்கள் முன்னாடி நான் சிக்கனும் மைதாவும் வச்சுருக்கேன். இதை வச்சுக்கிட்டு நம்ம அருமையான ஒரு சிக்கன் பீஸா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு பீஸா செய்யறதுக்காக என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். சிக்கனு நல்லா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க. அதை பாருங்கள், நல்ல போன்லெஸ் சிக்கனு நல்லா எலும்பு இல்லாத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நான் எப்படி நம்ம முதல்ல ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பேஷன் எடுத்துங்க. பேஷனில் நம்ம அந்த ஒரு கப்பு மைதா மாவு இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாங்க. பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா. கர்டு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. 1 2 3 4 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு நம்ம மைதா மாவுக்கு 2 டீஸ்பூன் இருக்கும். வெண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். முதல்ல ஃபுல்லாக அப்ளை ஆகட்டும். நம்ம தயிர் வெண்ணெய் எல்லாமே அப்ளை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்க. எல்லாம் நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படியே மேலே தடவி விட்டுருங்க. இது எதுக்கு தடவுறோன்னா கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். பீஸா செய்யறதுக்காக நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஒரு 1/2 hour அது ஊறட்டும். அது தனியாக இருக்கட்டும், அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து தனியாக போட்டுக்கலாம். லைட்டாக தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க, சில்லி தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் தயிர். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பீஸா செய்யறதுக்காக சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உருக்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் இந்த இதிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம தண்ணி கிண்டி எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம இந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, நம்ம தண்ணி அதுலேயே இது வெந்துடும். இதில் நீங்கள் தனியாக நம்ம வாட்டர் ஊற்ற வேண்டாம். இந்த பிறகு இதில் இந்த பிறகு தண்ணி வந்து பாருங்கள் சிக்கனில். இது நல்லா வத்திடுச்சுன்னா, இந்த தண்ணி வத்திடுச்சுன்னா அப்படியே இந்த கரண்டியாலே நம்ம சிக்கனை கட் பண்ணி பார்த்தோன்னா அது வெந்துருச்சுன்னா அப்படியே இறக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா அந்த நம்ம சிக்கனில் உள்ள தண்ணியிலே நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் பாருங்க, கொஞ்சம் கூட இதில் தண்ணியே இல்லை. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பாதியாக இது எடுத்துக்கலாம். இதை இன்னொரு பாதியாக எடுத்துக்கலாம். முதல்ல 4 பீஸா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, மெலிசாலாம் இருக்கக்கூடாது, தடியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், ஒரு உண்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு நீங்கள் இந்த பாருங்கள் மாவு எப்பயுமே இப்படி நீங்கள் பிசையணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம வெடிப்பு இல்லாமல் வரும். அப்படி வெடிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக பிசையலைன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கையால் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்படி விட்டுங்க. இப்படி விட்டுட்டு இந்த பாருங்க இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாவே அது கரெக்டாக வரும். சரிசமமாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம உருட்டிக்கலாம்.
மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா வந்து தடியாக வரணும். நீங்கள் வந்து மெலிசாலாம் செய்யக்கூடாது. கையால் வந்து முதல்ல வந்து இப்படி நீங்கள் ரஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து, ஏன்னா வந்து பீஸா வந்து எப்பயுமே வந்து நம்ம தடியாக தான் வரணும். அது நம்ம சப்பாத்தி பூரி மாதிரி செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் உருட்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பெருசாக உருட்டிட்டோம். அளவு வந்து இதை பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவு மெலிசா, இந்த அளவு தடியாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே பொருள் வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னும் இருக்க 3 உண்டையை நம்ம உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோக் இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சம் வந்து நம்ம காற்று போகிறதுக்காக ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேகும் போது நம்ம வந்து பொருள் எல்லாம் நம்ம உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம சீஸ் எல்லாம் போடும்போது எல்லாமே வந்து இந்த ஏர் போகும். அதனால தான் நம்ம வந்து ஹோல்ஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கையிலே வந்து நம்ம வந்து இப்படியே வந்து கொஞ்சம் மேடாக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையை நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைனாக வரணும். அதாவது ஒரு கோடு மாதிரி வரணும். இந்த இடம் கொஞ்சம் பஃப்னு வரணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம கையாலே வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக வந்து நம்ம கையை வச்சு நம்ம விரலை வச்சு நம்ம இதில் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா அது வேகும்போது நம்ம வந்து பீஸா வந்து இதில் நிற்கிறதுக்கு நம்ம அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த இடம் கொஞ்சம் அழுத்தமாகவும் இந்த இடம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஹேண்டை வச்சு நம்ம பண்ணுறோம். நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போதும். இது அப்படியே நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாம். தவாவில் போட்டு வேக வச்சிடலாம். வச்சுக்கோங்க. பேனில் வந்து நம்ம இதை போட்டுடலாம். விட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். அது பாருங்கள், மேலே வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சிங்களா, இது வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மேலே ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். இது வந்து பீட்சா சாட்ஸ் இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும். இது டொமேட்டோ சாஸ் இல்லை, பீஸாக்குன்னு சாஸ் தனியாக இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பீஸாவுக்கு. போட்ட பிறகு இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் போயிட்டு வாங்கவே தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்காதபடிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை நம்மளே வந்து குழந்தைங்களும் நம்மளும் வந்து வீட்டில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நம்ம கடையில் வாங்குறது அவங்க எப்படி செய்கிறாங்களோ தெரியாது, கடையில் செய்கிறதெல்லாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வீட்டில் செய்கிறது சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப கெடுதல் கிடையாது. இப்போ சிக்கன் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கேப்சிகம் வந்து ரெட் கலர் வச்சிடலாம். உங்களுக்கு என்ன கலர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இதை பாருங்கள், நான் வந்து ரெட்டு, எல்லோ, அப்புறம் டொமேட்டோ வச்சுருக்கிறேன், க்ரீன் வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். டொமேட்டோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன் வச்சிடலாம். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற வச்சுட்டு நம்ம பொருளை வச்சுட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதை கடையில் நீங்கள் வாங்காதீங்க. மேக்ஸிமம் கடையில் வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து சீஸ் போட்டுடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷத்துல இது வெந்து போயிடும். A few moments later. போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு அப்படியே காற்று போகாத வச்சுருங்க. காற்று போகாத வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, செம்ம சூப்பராக வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பீஸா எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஸ் நான் வச்சுருக்கேன். நான் டொமேட்டோ கெச்சப்பு, இதை பாருங்கள்,
டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் இல்லைன்னா உங்களுக்கு இது தேவையில்லை, சரி ஓகே டொமேட்டோ கெச்சப் வேணானாலும் நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சைடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ செம சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸா உங்களுக்கு நீங்களும் செய்து பாருங்கள். இப்போயே உடனே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா அந்த ஆல் என்ற ஆப்ஷனை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனில் வரும். டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலமேலு. ஓகே, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.